தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை பாமக நிறுவன தலைவர் ராமதாஸை சந்தித்தது குறித்து பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் பாமக நிறுவனர், இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர். அவர் யாரு பக்கமும் சாயலாம் மாட்டார். அந்த முடிவு எடுக்கிறது நியாயமான முடிவு. எது தமிழ்நாட்டுக்கு தேவையோ அந்த முடிவு எடுப்பார். தொடர்ந்து கலைஞரை பாராட்டிட்டே வராரு. அவரை போல நான் இருக்கணும், அவரை போல நாங்கள் என் மகன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கரெக்ட். இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி ஒரு முன்னுதாரணம். அதை சொல்லியிருக்காரு. பாமக திமுக கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்ப நான் கூட்டணி பத்தியே பேச வரல. நீங்க கூட்டணினா நான் நலம் விசாரிக்க தானே வந்திருக்கேன். அவர் மேல அக்கறை உள்ளவன் அவர். பாஜக எதனா சமாதானம் பண்றதுக்காக அப்படி சொல்லுவார கண்டி அவர் உள் மனசு அப்படி சொல்லாது. என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சனை பண்றதுக்கு பாமக என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அவங்க இன்டாக்டா இருக்காங்க, நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பெரிய மாநிலமா கொண்டு வராங்க. எல்லா துறையும் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக ஸ்கீம்ஸ், சோசியல் ஸ்கீம்ஸ், சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலேயே நடக்காத அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக பாமகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும்? அப்படி வாய்ப்பே கிடையாது. அதை யாருமே செய்ய மாட்டாங்க. குறிப்பா மாண்பு முதலமைச்சர் தளபதி இது மாதிரியான அரசியல்லாம் அவருக்கு தெரியாது. இல்ல, இது பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை உடைச்சிருவாங்க, அந்த கட்சியை சுவாகா பண்ணுவாங்க. இப்ப அடுத்தது அதிமுக சுவாகா பண்ண போறாங்க. கூட்டணின்னு சொல்லிட்டுங்க. அந்த கூட்டணி கட்சி அதிமுக. அதிமுகவுடைய தலைமை கருத்தா யாரு? யார் தலைமை கருத்தா? அண்ணாதுரை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சார்? இப்ப நான் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவரா எங்க தலைவர் நேருவையோ, எங்க தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரியோ, எங்க தலைவர்களை யாராவது ஏதாவது கொச்சைப்படுத்தி எங்க கூட்டணியில ஒரு செகண்ட் இருப்போமா? நாங்க அங்க கண்டன அறிக்கை கேட்பீங்களா? இல்ல, அதாவது இல்ல, உங்களுக்கே ஒரு மனசாட்சின்னு வேணும் இல்லையா? நீங்களே எங்கள்கிட்டயே சுத்தி வர்றீங்க. முதலமைச்சர்கிட்ட போய் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் எத்தனை சீட் கொடுத்தாலும் நிற்பேன்னு சொல்லுகிறார்களே, நீங்க எத்தனை சீட் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்களா? கேட்கல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேற்றைக்கு போய் செல்வபெருந்தகை பார்த்திருக்காரு, பாட்டாளி நிறுவன தலைவர் போய் பார்த்திருக்காரு. இதுல அரசியல் இல்லைங்காரு. ஒருவேளை மதிப்புக்குரிய சொல்லித்தான் அவர் போய் பார்க்கிறார். அவங்க கூட்டணி எழுப்பதற்கான முயற்சி பாக்குறீங்களா? அதாவது மதிப்புக்குரிய செல்வபெருந்தகை, மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி போய் பார்த்தாரா, அவர் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தாரா என்பது யூகத்தின் அடிப்படையில் இல்ல. அரசியல் இல்லாமல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் இல்லை என்று சொன்னாலும் பிற்காலத்தில் அது ஒரு அரசியலாக வரும், வராமலும் இருக்கலாம். அதாவது எப்படின்னா, எங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் அகில இந்திய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. அகில இந்திய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவரால் ஆல் இண்டியா ஃபுல்லா அந்த பாடி மீட்டிங் அறிவிப்பாங்க. அதை பொறுத்து தான் அவர்களுக்கு ஒரு பதவி வரும். நிர்வாகிகள் தலைவரை பார்த்து வந்திருக்கீங்க. 2 மாசம் ஆட்சி தலைவர் ஆகிங்க. மாநில நிர்வாகிகள் பட்டியல் இப்போ வெளியாகும். தமிழகத்தில் ஏற்கனவே கன்னியாகுமரியில இருந்த எம்எல்ஏ இருந்தவங்க கட்சியில சேர்ந்தவங்க முக்கிய பொறுப்பு கிடைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. எப்படி? அதாவது எங்களை பொறுத்த மட்டிலும் மாநில பட்டியலில் சில எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அவங்க அதை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அறிவிப்பார்கள். வெகு விரைவில். தமிழகத்தில் ஆதிதிராவிட நலத்துறைகளை பள்ளிகளில் நிறைய பள்ளிகளில் ஆசிரியர்களே இல்லாத ஒரு நிலை இருக்கு. அதுபோக நிறைய பள்ளிகளுடைய அதாவது நான் கூட ஒரு அதாவது இதுவரையிலும் நான் 2-3 தினங்கள் முன்னாடி ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தேன். 96,000 பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்த ஆதிதிராவிட தமிழ்நாடு முழுவதும் 96,000 பிள்ளைகள் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க 67,000 பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க. அதற்கு காரணம் அந்த பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லை. ஆசிரியர்கள் 20% ஆசிரியர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா பள்ளி கல்வியில எல்லாமே நாங்க தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆதிதிராவிட பள்ளிக்கூடத்திலே இவ்வளவு தூரம் பிள்ளைகள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லைன்னு சொன்னா மற்ற பள்ளிக்கூடத்திலே எப்படி கவனிக்க போறாங்க? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி.